ஆயிங்க வாங்க சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தக்காளி 4, வெங்காயம் 3ங்க, இஞ்சி பூண்டுங்க. இது எல்லாமே நம்ம பச்சையாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலைங்க, அப்புறம் மிளகாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கிட்டுங்க. இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம்லேயே விட்டுடலாங்க. நல்லா அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாங்க. பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலாங்க, உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக வேக வச்ச சுண்டலுங்க, கொஞ்சம் தேங்காய்ங்க, முந்திரி கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சர்க்கரைங்க, நாட்டு சர்க்கரைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சது வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, சுண்டலும் தேங்காயும், அதே இதில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்புங்க. உப்பு போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே கொதிக்க விட்டுடலாங்க. நான் வந்து இன்றைக்கி இது தோசைக்கு ஏதாவது ரெடி பண்ணணுங்க. இதில் பூரி, சப்பாத்தி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க, எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.